சென்னையில் இருதரப்பு கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அரசு பேருந்து அடித்து நொறுக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, கல்லூரி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட என்ன காரணம்? பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன்? அண்ணா சதுக்கத்திலிருந்து ஆவடி நோக்கி சென்று கொண்டிருந்த 40A மாநகர பேருந்து அண்ணா நகர் சாந்தி காலனி அருகே வரும்போது இருதரப்பு கல்லூரி மாணவருடைய மோதல் நடந்திருக்கிறது. அந்த மோதலின் காரணமாக 40A மாநகர பேருந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் இந்த 40A மாநகர பேருந்தில் வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். சாந்தி காலனி அருகே வந்து கொண்டிருக்கும் போது அந்த மாநகர பேருந்து மற்றொரு 20 மாணவர்கள் அந்த மாநகர பேருந்திற்கு அருகே வந்திருக்கிறார்கள். அப்போது இருதரப்பு மாணவர்களிடையே கற்களை வீசியும் ஆயுதங்களால் தாக்கியும் மோதல் நிகழ்ந்திருக்கிறது. உடனடியாக பேருந்து ஓட்டுநர் வெங்கடாச்சலம் அந்த பேருந்தை ஓரமாக நிறுத்தியிருக்கிறார். காவல்துறை வருவதற்கு முன்பாக அந்த இருதரப்பு மாணவர்களும் கற்களை வீசி முழுவதுமாக பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த மோதல் காரணமாக பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக பேருந்து ஓட்டுநர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார் குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, இந்த மோதலில் ஈடுபட்டது மாணவர்கள் தானா என்பதை கண்டறிந்து விட்டார்களா? மாணவர்கள் தான் என்பதை வாக்குமூலமாக பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் காவல்துறையிடம் அளித்திருக்கிறார்கள். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களும் மாநில கல்லூரி மாணவர்களும் இருதரப்பு மாணவர்களும் இந்த மோதலில் ஈடுபட்டிருப்பதாக ஓட்டுநரும் நடத்துனரும் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னும் சிறிது நேரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது. அதே போல போக்குவரத்து கழக அதிகாரிகளும் இந்த சம்பவ இடத்திற்கு விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த நடத்துனர் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் பயணம் செய்த பயணிகளிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இதே போல பட்டாபிராம் ரயில் நிலையம் அருகே இந்த கல்லூரி மாணவர்களிடையே மோதல் நடந்தது. அப்போது 14 பேர் பயணிகள் கல்லூரி மாணவர்கள் என 14 பேர் படுகாயம் அடைந்தார்கள். அந்த சம்பவத்திலும் காவல்துறையின் நடவடிக்கை எடுத்து 5க்கும் மேற்பட்டோரை கைது செய்தார்கள். இந்த நிலையில் தற்போதும் மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கல்லூரி மாணவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர் விவரங்கள் என்ன என்பது தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் பதிவு செய்த விவரங்களுக்கு நன்றி.